அண்ணா என்னடா ஆ நீ மட்டும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க? அட என்னண்ணே, அவன் குடிக்க மாட்டேங்கிறான். எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்துட்டேன். நினைச்சேன் இவன் சரியா வர மாட்டான். ஒரு நிமிஷம் வரேன். சரிண்ணே. இதை புடி. ஓப்பன் பண்ணு. மூடி ஓப்பன் பண்றா. இந்தா இதை எடுத்துட்டு போ. அவன்கிட்ட கூட நல்லா குடிப்பான். சரிண்ணே. அண்ணே இந்தாண்ணே இதை குடி. என்னடா அது? சரக்கு தான் அடிக்க மாட்டேங்கிற, இளநீயமாக குடிக்க மாட்டே. நம்ம தோப்பில் இறக்குனதுண்ணே, செம்மையாக இருக்கும். கம்பெனிக்கு குடிண்ணே. குடிண்ணே. வெளியே வாயா, எல்லாரும் வெளியே வாங்க. வெளியே வாயா. என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா. சொல்லிட்டே இருக்கோம்ல. கேக்குதா இல்லையா? இல்ல வாங்க சொல்லுங்க. வாங்க. நாங்க வர வேண்டியதா இருக்கு. என்ன? என்னாச்சு? வீட்ல எல்லாரும் வரட்டும். எல்லாரும் வந்திருக்கீங்க? என்னாச்சு மாமா? நினைச்சது நடந்துருச்சு. ஆளு ரொம்ப பம்புறான். ஏய், எங்கடா போய் தொலைஞ்ச? என்ன இதெல்லாம்? ஏன் எல்லாரும் வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க? ஏதோ பிரச்சனையா? குடிச்சு யார்ட்டையாவது வம்புதும் பண்ணியா? வாயை திறந்து பேசுறா. சொல்லித்தலன தம்பி இருப்பா. வம்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையே. இவன் என்ன காரியம் பண்ணியிருக்கான் தெரியுமா? அத சொல்லவே நாக்கு கூசுது. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாமா, உங்க புள்ள எங்க பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கான். அவ வாழ்க்கையை அழிச்சிட்டான். ஏமா, உன் பொண்ணு தானே, உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து பதில சொல்லுமா. ஐயா, என் பிள்ளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் பக்கத்து ஊர்ல சம்பந்தம் பேசி பரிசம் போட்டுட்டு போனாங்க. இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கோம். அது நடக்கிறதுக்குள்ள உங்க புள்ள என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டாயா. இப்ப நாங்க என்னையா செய்வோம்? என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்னையா பதிலு? என்னையா பதிலு? ஐயா, நாங்க இல்லாதப்பட்டவங்க தான், ஏழைங்க தான். சொத்து பத்து வீடு வசதின்னு ஒன்றும் கிடையாதுதான். அதுக்காக உங்க புள்ள எங்க பொண்ணு கெடுத்துடலாமா? நேற்று பக்கத்தூர்ல விசேஷன்னு என் பொண்ணை வீட்டுல தனியா விட்டு போனது இது ஒரு குத்தமாயா? இதுக்கு முன்னால எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நடந்ததே இல்லையா? ஐயா, உங்க பட்டணத்துக்கார புத்திய காட்டிட்டீங்க இல்லையா?
ராமச்சந்திரா கொஞ்சம் வாப்பா, உள்ள வாப்பா சொல்றேன், வா. ராமச்சந்திரா, இது ஒன்றும் எடுத்த கௌதன்னு பேசி முடிக்கிற விஷயம் இல்லையா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். உன் பையன்தான் அந்த பிள்ளைய கெடுத்தான்னு ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அந்த பிள்ளைய யாருக்கும் கட்ட முடியாதியா. அந்த பிள்ளைய கட்டி வச்சாலும் இதை ஒரு குறையா சொல்லி வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளைய சித்திரவதை பண்ணுவாங்க ஐயா. இப்போ என்னையா பண்ணலாம், நீயே சொல்லு. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி ராகவன் தப்பான ஆள் கிடையாது. அவன் இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஊரு பொண்ணு பொய்யா என் மேலையும் குற்றச்சாட்டு வச்சான். ஆனா அது பொய் என்ன ரொம்ப நாள் கழிச்சு நான் நிரூபிச்சேன். அந்த மாதிரி. டேய் வாயமுற, என்னடா பேசிட்டு இருக்க? அப்ப நடந்தது இது ஒண்ணா? ஏய், உனக்கு அந்த விஜி பிள்ளைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஆதாரம் இல்ல. ஆனா இதுக்கு தெளிவா இருக்க ஆதாரம். இந்த பொண்ணுக்கு நடந்த நிலைமைய இந்த ஊரே பாத்துருச்சு. தெரியுமா உனக்கு? பேச வந்திருக்கான். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. யோ ராமச்சந்திரா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் உன் புள்ள இந்த பொண்ணை கடிச்சதுக்கு சாட்சி. நீயே இதுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணும். ராமச்சந்திரா, அவங்க சொல்றது உண்மைதான்பா. அந்த பொண்ணு அறகுறையா உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. நம்ம ராகவனும் சுயநினைவே இல்லாம அறகுறையா கட்டில படுத்து கிடந்தான். அந்த படுக்கையெல்லாம் ஒரு மாதிரி சொல்லவே நாக்கு கூசுதியா. அந்த பிள்ளைய அலங்கோலம் பண்ணிட்டாயா அவன். ராகம் இப்படி மோசமான ஆளா இருப்பான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கலையா.